காலையில் நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு டிஃபன்னா அது உப்புமா. போலீஸுக்காக ரோட் சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப தப்புமா. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெல்மெட் போடுறது, காரில் போகும்போது சீட் பெல்ட் போடுறது, டிராஃபிக்கில் ரெட் சிக்னல் காட்டும்போது நிற்கிறது, அப்புறம் நமக்கான லேனில் ட்ராவல் பண்ணுறது, ஆப்போசிட்டில் ஒன் வேல போகாமல் இருக்கிறது, இதெல்லாம் போலீஸ் இருக்காங்க நமக்கு ஃபைன் போட்டுருவாங்கங்கிறதுக்காக கிடையாது. நம்மளுடைய சேஃப்டிக்காக கொடுக்கப்படுற ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வோடு என்னைக்கு நம்ம பின்பற்ற ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி தான் எல்லாமே பாதுகாப்பாக இருக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பாதுகாப்புக்காக அந்த விதிமுறைகளை பின்பற்ற ஆரம்பித்தாதான் நம்மளால் மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நமக்கும் அவங்களால பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ ரோடு எப்போ சேஃப் ஆகும் அப்படின்னா, போலீஸுக்கு பயந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால சேஃப் ஆகாது. நம்மளுடைய சேஃப்டி முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்கு விழிப்புணர்வோடு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குமோ அன்றைக்கி தான் சேஃப் ஆகும். ஸோ அப்படி ஒரு சேஃபான ரோடை உருவாக்குறதுக்கு நம்மளும் முயற்சி பண்ணுவோம், ட்ரை பண்ணலாம். எப்பவும் எந்த ஏற்றம் கண்டு வேண்டாது.